முன்பொரு காலத்தில் மன்னர் ஒருவர் இருந்தார். அவர் மக்களை மிகவும் அன்பு செய்து அவர்களுக்கு நல்லாட்சி வழங்கிக் கொண்டிருந்ததை பார்த்த கடவுள் நேரடியாகவே அவரிடம் வந்து, நான் உனக்கு ஒரு யானையை பரிசாக தரப்போகிறேன். இந்த யானையை கொண்டு நீ எவ்வளவு பெரிய மன்னரையும் எளிதாக வீழ்த்தலாம் என்றார். அதற்கு மன்னர், கடவுளே, நான் யார் மீதும் படையெடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்காது. அதனால் எனக்கு யானை வேண்டாம் என்றார். அப்படியானால் நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும் வரத்தை தருகிறேன், அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு என்றார் கடவுள். அதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்த மன்னர், எனக்கு பொன் பொருள் பணம் எதன் மீதும் நாட்டம் கிடையாது, அதனால் எனக்கு அந்த வரம் வேண்டாம் என்றார். இப்படி கடவுள் ஒவ்வொரு வரமாக கேட்டுக்கொண்டு வருகையில் மன்னருக்கு எதன் மீதும் திருப்தி இல்லாததை கண்ட கடவுள் அவரிடம், உமக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை நீயே என்னிடம் கேள் என்றார். அப்போது மன்னர், கடவுளே, எனக்கு பழங்கள் நிறைந்த ஒரு பெரிய மரத்தை தாரும். அந்த மரத்தின் பழங்களை உண்பவர்களின் ஆணவம் அகன்று அவர்களது உள்ளத்தில் இரக்கம் பெருகட்டும் என்றார். இதை கேட்டு பெரிதும் மகிழ்ந்த கடவுள், உம்முடைய விருப்பப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து மறைந்தார். இதற்கு பிறகு மன்னர் கடவுளிடம் கேட்டுக்கொண்டதற்கேற்ப பழங்கள் நிறைந்த ஒரு மரம் மன்னரின் அரண்மனைக்கு முன்பு தோன்றியது. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்த அந்த மரத்தின் கனியை உண்ட யாவரும் இரக்கத்தோடு வாழத் தொடங்கினார்கள். ஆம், இந்த கதையில் வரும் மன்னர் அன்பும் இரக்கமும் கொண்டவராக இருந்தது மட்டுமல்லாது தன் நாட்டு மக்களும் இரக்கத்தோடு இருக்க விரும்பினார். கடைசியில் அவர் விரும்பியது போன்றே நடந்தது. இன்று நாம் பாட கேட்கின்ற அவர் வறியோருக்கும் ஏழைகட்கும் இரக்கம் காட்டுவார் என்கிறது. இந்த மண்ணுலகம் எத்தனையோ கொடிய அரசர்களையும் கொத்து கொத்தாக கொன்று போட்ட தலைவர்களையும் பார்த்து விட்டது. இப்படி இருக்கையில் வறியோருக்கும் ஏழைகளுக்கும் இரக்கம் காட்டுகின்ற ஒரு அரசர் கிடைத்தால் அது எத்தனை நலமாக இருக்கும். மக்களை நீதியுடனும் அமைதியுடனும் வழிநடத்துவதற்கான ஞானத்தை தாரும் என்று கடவுளிடம் கேட்ட சாலமோன் மன்னன் கூட பிற்காலத்தில் மக்கள் மீது மிகுதியான வரியை விதித்து அவர்களை கொடுமைப்படுத்தினான். அதனால் இன்று நாம் பாட கேட்கிற திருப்பாடல் 72 இடம்பெறும் வறியோருக்கும் ஏழைகளுக்கும் இரக்கம் காட்டும் அரசர் இயேசுதான் என்று உறுதியாக சொல்லலாம். ஏனெனில் அவர் அமைதியின் அரசர். எபிரேயர் 7:1-3 அவரே மக்கள் மீது இரக்கம் காட்டியவர். மத்தேயு 9:35-38 வரை. ஆதலால் அவரது ஆட்சி இம்மண்ணில் மலர நாம் கடவுளிடம் வேண்டுவோம். சிந்தனைக்கு, வலியவர் மீது மட்டுமல்ல வறியவர் மீதும் இரக்கம் காட்டுபவர் உண்மையான அரசர். அரசர் தன் மக்களை நல்ல முறையில் ஆள்கின்ற போது மாதம் மும்மாறி பொய்யும். இரக்கமே ஒரு தலைவருக்கு அழகு சேர்க்கும் என்பதால் தலைவர்கள் இரக்கத்தோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எசாயா 1:17 ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள்.